தமிழ்நாடு கடல்சார் வாரியம் அதாவது உரிய அனுமதி பெற்று கோரமண்டல் ஆலையை திறக்க வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாணையத்தின் தென்மண்டல அமர்வு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரைகளை ஆலை நிர்வாகம் பின்பற்ற வேண்டும் எனவும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உரிய அனுமதி பெற்று கோரமண்டல் ஆலையை திறக்க வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான விவரங்கள் என்ன? தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் கோரமண்டல ஆலை தொடர்பான ஒரு வழக்கு நடைபெற்று வந்தது. அதனுடைய தீர்ப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வு முன்பாக இந்த வழக்கு வந்தது. இந்த வழக்கில் அவர்கள் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பது அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் அவர்கள் வழங்கிய தீர்ப்பில் குறிப்பிட்டு 3 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது கோரமண்டல ஆலை மீண்டும் திறக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரைகள் மற்றும் தொழில்நுட்ப குழு பரிந்துரைகளை பின்பற்ற வேண்டும் என்பது முக்கிய தீர்ப்பாக இருக்கிறது. அதே போல இந்திய கடல்சார் வாரியத்திலும் அவர்கள் உரிய அனுமதி பெற வேண்டும். ஆலை மீண்டும் திறக்கப்பட்டாலோ அல்லது அவர்கள் புதிய திட்டங்களை தொடங்குவதாக இருந்தாலோ இந்திய கடல்சார் வாரியத்திலும் முழுமையான ஒரு அனுமதியை பெற வேண்டும் என்பது அந்த தீர்ப்பின் முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதே போல தொழில் பாதுகாப்புத்துறை மற்றும் பசுமை தீர்ப்பாயத்திடம் தடையின்மை சான்றிதழ் பெற வேண்டும். இது குறிப்பாக ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் உட்பட்டதுதான். ஆனால் இருந்த போதிலும் எண்ணீர் ஆலையை பொறுத்த வரைக்குமே அவர்கள் இதையெல்லாம் பின்பற்றவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த 3 தீர்ப்புகளுமே இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.